ரெசிபி வின்டர் ரெய்னி சீசனுக்கு ஏற்ற பெஸ்ட்டு ஸ்நாக். ஆனியன் போண்டா நார்மலாக பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த மெத்தடில் பண்ணோம்னாக்கா ஒரு போண்டா சாப்பிட்டா போதும், ரொம்ப ஃபில்ஃபில்லாக இருக்கும். டீப் ஃப்ரை ஐட்டம் ரொம்ப நிறைய சாப்பிட்ட ஃபீல் இருக்காது, ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகும். ஈஸியாக 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 3 பெரிய வெங்காயம் ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகணும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி குக்கிங் சோடா, அப்போ சோடா இருக்கும் இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம் கூட ஆல்ரெடி உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கிறதுனால அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அது இந்த மாவு கூட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி சேர்த்து நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கோங்க. மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நான் ஆல்ரெடி எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு போண்டாவை அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா போண்டாவையும் நல்லா திருப்பி விட்டு வேக விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா போண்டா நம்ம கடலை மாவு ஜாஸ்தி சேர்த்துருக்கோம். ஸோ உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும், வெளியில் ஈஸியாக ப்ரௌன் ஆகிடும். ஸோ அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு வேக வைங்க. நல்லா திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி உள்ள எல்லா மாவையும் போண்டா பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நார்மலாக ஆனியன் போண்டா பண்ணுறப்போ ஆனியன் நிறைய போடுவாங்க. கடலை மாவு, அரிசி மாவு கொஞ்சம் கம்மியாக போட்டு ஆனியனோட ஃப்ளேவர் நிறைய வர மாதிரி போண்டா பறித்து எடுப்பாங்க. இந்த மெத்தடில் பண்ணோம்னாக்கா கடலை மாவு நம்ம நிறைய சேர்த்துருக்கோம். அதனால் ஒரே ஒரு போண்டா சாப்பிட்டா போதும், நமக்கு ரொம்ப ஃபில்ஃபில்லாக இருக்கும். எல்லா போண்டாவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஆனியன் போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த வின்டர் ரெய்னி சீசனுக்கு பெஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கோகோனட் சட்னி கூட சாஸ் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.